ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு 3 வெங்காயம் கிட்ட கோர்ஸாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வணக்கிக்கிறேன். அடுத்ததாக தக்காளி ஒரு 4 தக்காளி கிட்ட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களால் கையில் பிணைஞ்சி முடிஞ்சால் கண்டிப்பாக பிணைஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்பயுமே அம்மா சொல்லுவாங்க அந்த தண்ணி சேர்த்தா தான் டேஸ்ட் சூப்பராக வரும்ன்ட்டு. சேர்த்துட்டதுக்கப்புறமா மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 விசில் கிட்ட விட்டுட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்ததான் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்துக்கிறேன். தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டும் சேர்த்துட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் விசில் விட்டுடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். நமக்கு சூப்பரான பர்ஃபெக்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்